pakai video ni. Kenapa macam? Assalamualaikum and hello friends. Welcome back to my channel, Ramiza's Journey. How are you all doing? I hope you all are doing great, inshallah. மக்களே, இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே எங்களோட மலே ஃப்ரெண்ட் அவங்களோட 2 சன்ஸ்க்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Macam rombongan apa kan? Ni apa? Chicken. Nigerian food. Okay, can you tell me again what's that? Nigerian food is what sere. Oh. Okay. Mommy, can you put Light இது வாங்கலாம். நடு டெசர்ட்ல அவங்க வந்து ஒரு பெரிய வில்லா ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வில்லால ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு. சரியான ஹியூஜ் அண்ட் ஸ்பேஷியஸ் பிளேஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கபாப், ஷவர்மா, அப்புறம் நைஜீரியன் ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து இப்போ அவங்க செய்கிறது எல்லாமே ஆக்சுவலி ஸ்னேக் மாதிரி தான். ஈவினிங் ஸ்னேக்கு தான். நைட்டுக்கு வந்து அது வேற டின்னர் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லா ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, கேம்ஸ்லாம் விளையாட போகிறோம். நீங்கள் வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த பிளேஸ் வந்து வில்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 2 பிக் ரூம், 2 டாய்லெட் அண்ட் ஒரு கிச்சன் இருந்துச்சு. ஒரு ரூம் வந்து எல்லாரும் ஹால் மாதிரி உட்காந்து பேசியிருக்கலாம். இன்னொன்று வந்து பெரிய ரூம். Tuan rumah. Speech tuan rumah. Speech. Selamat datang. Jom kita main sama-sama. Jom. ஸோ இந்த ரூமை வந்து நாங்கள் ஊமன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இங்கே தொழுகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்குன்னு நாங்கள் இந்த ரூமை எடுத்துக்கிட்டோம். இன்னொரு அந்த ஹாலை வந்து ஜென்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அப்புறம் அங்கே ஸ்நேக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் கேம் விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கேம் என்ன கேம்னா ஸ்பின் த வீல் தான் பிள்ளைங்க விளையாண்டுச்சுங்க. Okay. Mira, spin first. Spin first. Spin. Sing a song. Sing a song. La. Okay, go. Dia tahu benda tu kat mana kan? Pandai dia. Betul, Riza. Khadijah. Alisha? Kulicha. Tell a joke. What joke? Tell me a joke. Wait, Raksha, wait. What is an old favorite flower? Earth's favorite flower? Whose favorite? Earth's favorite flower. Earth's favorite flower. Sunflower? Wrong. The answer is the compass rose. Compass rose. Apalah ni? Compass rose. Okay. சாரி, இடையில மிலே வேற வந்துக்கிறோம். அப்புறம் நான் தமிழில் வேற பேசிக்கிறேன். நீங்கள் ரெண்டையுமே பார்த்து உங்களுக்கு புரியணும்னு நான் ஹோப் பண்ணுறேன். இந்த ஸ்பின் இந்த வீல் வந்து பிள்ளைங்களுக்கு மாத்திரம். ஸோ அந்த வீலை நம்ம ஸ்பின் பண்ணணும். என்ன கிடைக்குதோ அந்த டாஸ்க் முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிஃப்ட்டு. ஸோ ஜம்ப் பண்ண சொன்னால் ஜம்ப் பண்ணணும், டான்ஸ் பண்ணால் டான்ஸ் பண்ணணும், பாட சொன்னால் பாடணும், ஜோக் பண்ண சொன்னால் ஜோக் பண்ணணும். பிள்ளைங்க எல்லாமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுங்க, என்ஜாய் பண்ணி. ஏன்னா கிஃப்ட் கன்ஃபார்ம். அதனால நீங்கள் என்ன செஞ்சாலும் பாடுறதுக்கு சும்மா என் பிள்ளைலாம் லலாடிச்சு அதுக்கே கிஃப்ட் கிடைச்சிச்சு. No cheating. Faster. No cheating. Close your eyes. The frog inside. There's frog inside. Mario punya kan? Mario punya dong. Tashin, do you like it? Mario punya. What's that? Take a gift. Mommy, take a gift. பிள்ளைங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கையிலேயே அங்கிட்டு வந்து ஜென்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் சாப்பாடு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கல. நாங்கள் இங்கே இந்த சைடு வந்து பிள்ளைங்களோட அந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்பின் த வீல் கேம் முடிச்சுட்டு அடுத்த கேம் வந்து இது ஃப்ளார் வச்சு அந்த ஃப்ளாரில் வந்து கெண்டி ப்ளஸ் வந்து அது
பேப்பர் வச்சுருப்போம். அந்த பேப்பரில் என்ன சொல்லுதோ அது கிடைக்கும். கிஃப்ட் கிடைக்கணும்னா கிஃப்ட் கிடைக்கும், இல்லைன்னா இன்னொன்று திருப்பி ட்ரை பண்ணணும்னா திருப்பி ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி. Assalamualaikum. Dah balik dah? Happy birthday to you. Okay, now untuk second game, kita nak main game mencari hadiah dalam tepung. So untuk game ni kita orang dah prepare siap-siap dulang yang besar tu, letak candies dalam tu, and then ada kertas yang sama ada budak-budak ni dapat hadiah ke, kena try again ke, atau thank you ke. And then kita orang lipat kertas tu, letak dalam tu, and then lapis dengan tepung. So anak-anak ni kena cari hadiah tu dalam tepung ni lah. Jom kita tengok macam mana diorang berusaha untuk mendapatkan hadiah. Tadi dah spin the wheel kan, senang kan. Yang ni kena berusaha sikit untuk dapatkan hadiah. Use mouse. Okay, minum air. Cari air. Ya, water, moya. Okay. Water coming. Ya Allah, lawak gila tengok budak-budak ni cari hadiah dalam tepung tu. Sampai nak muntah-muntah dah masing-masing. Lepas dah tu, Aunty Husna kena serang pula dengan budak-budak ni nak dapatkan hadiah. Lepas tu sepatutnya yang lelaki pun kena main game ni sepatutnya. Tapi diorang dah tengok budak-budak ni main, dah trauma dah. Langsung diorang tak nak main pula. Aduh, lawak betul. Lelaki kena main dulu. இப்ப கிட்ஸ்லாம் டயர்ட் ஆயிடுச்சுங்க விளையாண்டு. இப்ப நாங்க அடல்ட் கேம் விளையாட போறோம், அதாவது ஸ்குவிட் கேம். நாங்க இந்த கேம் எப்படி விளையாடுறோம், பிள்ளைங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுதுங்க, எங்களை அட்டாக் பண்ணிட்டு நீங்களே இந்த வீடியோவை பாருங்க. Siapa yang menang dia akan kena tembak dengan budak-budak ni. Okay, and then you will be eliminated. Okay, faham tak? Tembak. Haji Rosman. Tu baju biru. Tembak. Tu baju putih. பாத்தீங்களா பிள்ளைங்க எங்களை எப்படி அட்டாக் பண்ணிச்சுங்கன்னு. ஆக்சுவலி நான் மூவ் பண்ணவே இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் கேம்லயே பிள்ளைங்க என்ன நல்லா ஷூட் பண்ணி அந்த வாட்டர் கன்ல
ஃபுல்லாக நனைச்சி நான் வெளியாகிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ தான் எடுத்தேன், வீடியோவில் தான் ஃபோக்கஸ் இருந்தேன். பட் மற்றவங்களாம் நல்லா விளாண்டாங்க. ஆனால் இந்த கிட்ஸ் இருக்குதுங்களே, ஒரு ஆளை தான் டார்கெட் பண்ணுதுங்க. யார் இழிச்சு வாயோ அவங்கள போய் டார்கெட் பண்ணி அவங்கள ஃபுல்லாக நனைச்சி விட்டுருதுங்க. உண்மையிலேயே மூவ் பண்ணுறவங்கள கண்டுக்கிறது இல்லை, மூவ் பண்ணாமல் இருக்கிறவங்கள போய் நல்லா அடிச்சு விட்டு அவங்கள ஃபுல்லாக நனைச்சி அவங்கள விளையாக்கி விட்டுருதுங்க. ஆனால் இந்த கேமில் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் கிட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி Okay, dah 5 orang dah. Okey, ambil hadiah. Ya. Peserta 001. Bapak-bapak ambil hadiah. Bapak-bapak ambil hadiah. Hei, Pancik. Pancik ambil hadiah. Ya, alhamdulillah. இப்போ ஸ்குவிட் கேம் முடிச்சுட்டு நாங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஜென்ட்ஸ் அப்போதையவே நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஊமென்லாம் வந்து ஓகே நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஷவர்மா, அப்புறம் கபாப், ஃப்ரைஸ், ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு புஃபே ஸ்டைலில் தான் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது இதோட தனி எக்ஸ்பீரியன்ஸ். செமையாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த அன்னைக்குன்னு எனக்கு தெரிஞ்சு கிட்ஸ் யாருமே அவ்வளோவா சாப்பிடவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டுல தான் ஃபோக்கஸாக இருந்துச்சுங்க. அதுலேயும் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருந்ததுனால ஃபுல்லாக ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சுங்க. யாரும் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரியல. ஆக்சுவலி டோனாட், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், அந்த டோனாட், சாக்லேட், ஸ்நாக்ஸ், ஜூஸ்லாம் இருந்துச்சு. அதை கூட கண்டுக்கல, அவ்வளோ ஃபோக்கஸாக இருந்துச்சுங்க விளையாட்டுல. நான் வந்து புடிங் கிழமை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு, எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு. அதுவும் நல்லபடியாக வந்துருந்துச்சு. நான் இன்ஷால்லா உங்களுக்கு இந்த ரெசிபியை தனியாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் என்னோட அடுத்த ரீல்ல. You punya dessert tu sedapnya. Caramel. Ni yang tengah ambil ni. Banyak ni ambil. கேக் கட்டிங் அதெல்லாம் வந்து இனிமே தான் நாங்கள் மக்ரிப்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங், மற்ற கேம் அதெல்லாம் விளையாடுவோம். நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து பார்ட் 2ல ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுவே 50 minutes போயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் நீங்களாம் உட்காந்து பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இதோட கண்டினியூஷன் வந்து நான் உங்களுக்கு பார்ட் 2ல ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். செமையாக இருந்துச்சு இந்த மாதிரி வில்லா எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Okay friends, that's all for today. I hope you all enjoy the video as much as I enjoy editing the video. Inshallah, I will see you all again in another video. Until then, take care and Assalamualaikum. Balik kedai.